ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாரன் சவுண்டு வந்துடுச்சு. இந்த ரீடிங்க்கு கரெக்டான டைம் இது தான். என்னென்னா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் கும்பிட்ற எந்த தெய்வத்தை மனசில் நினச்சிருக்கீங்களோ அவங்கள கும்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து அவங்களே தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பார்க்குற நீங்கள் வந்து எதையோ நினச்சி பறி கொடுத்த மாதிரி லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வராதா, எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப வந்து மனசுக்குள்ளே ஒரு அமைதியே இல்லை, ஏதோ ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. பார்க்குற வேலையில் நாட்டம் இல்லை, எனக்கு சிந்தனையே ஒரு நிலைப்படுத்த தெரியல, அந்த மாதிரி நிறையா இருக்கோங்க. பிரச்சனையின் விளிம்புக்குள்ளே போய் மாட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வெளியில் வர தெரியாமல் நின்றுட்டுருப்பீங்க. எதையோ ஒன்று வெளியே தேடினீங்க, வெளியில் தேடினது அது உங்களுக்கானது இல்லை, அது நல்லா பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்களும் இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா கடவுளோட கரெக்டான கைடன்ஸ். நான் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கிற இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பி தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து அரை மணி நேரமாக இருந்தாலும் 3/4 மணி நேரமாக இருந்தாலும் 50 நிமிஷமாக இருந்தாலும் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கும்பிடுற தெய்வம், நீங்கள் மனசில் நினச்சிருக்க தெய்வம், இவங்கள தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தெரியுங்களா? எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும், என்னோடய குல தெய்வத்தை பிடிக்கும், எனக்கு வந்து மதுரை வீரனை பிடிக்கும், முனீஸ்வரனை பிடிக்கும், ஐயனாரை பிடிக்கும், சிவாப்பா பிடிக்கும், முருகனை பிடிக்கும், சாய்பாபாவை பிடிக்கும், ஜீசஸை பிடிக்கும், அல்லாவை பிடிக்கும். உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் பிடிக்குதோ அவங்கள கண்ணில் இப்போ நிறுத்திக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் எப்பயும் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நிறுத்திக்கோங்க, நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்த அந்த பிரச்சனையை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயே, நீங்கள் நம்புகிற அந்த தெய்வத்துக்கிட்டேயே இன்றைக்கி, இல்லை பிரபஞ்சம் கூட என்னோடய தெய்வம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க, எனக்கு எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்கலங்க, நான் எதையுமே நம்பலை, நான் வந்து ஃப்ராங்காக பார்க்குறேன் அப்படின்னா என்ன வருதோ நான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடி உங்களே நினச்சிக்கோங்க. உங்களே நினச்சிக்கிட்டு இந்த ரீடிங் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா எதுவுமே இங்கே உண்மை இல்லை, நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னா கடைசியில் உங்களையாச்சும் நம்புவீங்க இல்லையா? அப்போ கண்ணை மூடும்போது உங்களை நீங்களே நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது யார் யார் எதை நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மூச்சு காற்று உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் எனது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சுக்காற்று வெளியே போகும்போது என் உடலில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் என்னை விட்டு வெளியே செல்வதாக ஒரு சிறு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கான தெளிவான கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு அழகான ரீடிங் உங்களுக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் புது எனர்ஜி உள்ளே வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தாழ்மையான கமெண்ட் நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான். இதை நீங்கள் இப்போ பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகும், 2 மாதம் கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், 2 வருஷம் கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு செட் ஆகுங்க. ஸோ வந்து இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப டச்சபிளான ரீடிங்காக தான் வரும். ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கஷ்டப்படுறத வந்து ஃபஸ்ட்டு வந்து கவலைப்படுறது யார் தெரியுங்களா? நம்ம பெற்றவங்க. அதுக்கு முன்னாடி கவலைப்படுறது யார் தெரியுங்களா? நம்ம குலதெய்வம். ஏன்னா குலதெய்வங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய மூதாதையர்கள் தான். நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த டிஎன்ஏல உள்ள ஒரு பர்சன் தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்றோம். அப்போது நீ கவலைப்படுறது, தேவையில்லாத கவலைப்படுற, நீ இப்படி வருத்தப்படுறது, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இஷ்ட தெய்வம் கும்பிடுறீங்கல்ல, எனக்கு இந்த தெய்வம் பிடிக்கும், சிவனை பிடிக்கும், அல்லாவை பிடிக்கும், ஜீசஸ் பிடிக்கும், அவங்கக்கிட்ட போய் கதறுவாங்க, என் குழந்தை இந்த ஆபத்தில் இருக்குது, என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு வந்து போய் வந்து கை நீட்டி கெஞ்சுவாங்க. அவங்க, நீங்கள் அவங்கள காப்பாற்றுங்க, இந்த ஆபத்து வருது, அவங்கள காப்பாற்றுங்க, இந்த கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அவங்களே நம்ம இங்கே நிறுத்த போகிறோம், குலதெய்வத்தை நிறுத்த போகிறோம். அப்படி குலதெய்வம் எனக்கு இல்லைங்க, நான் வந்து வேறு மதத்தினர் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோங்க, எதை நம்புறீங்களோ, ஏதாவது ஒன்று நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை நம்புங்க. இப்போ பார்க்கலாமா? அதனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ரீடிங்கு. கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து பாருங்கள். ஏதோ ஒன்று யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. நிறைய பேர் வந்து உள்ளே வந்து மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கீங்க. அந்த எனர்ஜியும் எனக்கு கிடைக்கிது. ஏதாவது ஒன்று கடவுள் மாற்ற மாட்டாரா அப்படின்னு இதை வந்து நீங்களே தான் உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ நான் இடையில தூதர் மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன். உங்கள் தெய்வத்திடமும் நீங்கள் நேராக பேச போகிறீங்க. அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகேங்களா? போகலாமா ரீடிங்குள்ளே?
ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனர்ஜிக்குள்ளே வந்துருங்க, ஓகேங்களா? இல்லைன்னா நான் சொல்கிற அத்தனை விஷயங்களும் எனக்கானதுன்னு போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து மைண்ட் கிளாரிட்டி அப்போ கிடைக்கும். உங்களுக்கான விஷயம்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஓவராலாக எல்லோரும் கலெக்டிவாக பார்க்குறதுனால எல்லாருக்கும் அங்கே எங்கேன்னு செட் ஆகுங்க. உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது என்ன வருது பார்க்கலாமா? கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு அவங்கவுங்க நம்புகிற ஒரு தெய்வம், குல தெய்வமாக இருக்கலாம், எந்த விஷயம் நம்புகிறாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் தான் இன்றைக்கி. இன்றைக்கி உங்கள் குலதெய்வம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாமா? எடுக்கலாமா? சூப்பர் மெசேஜுங்க. நீங்கள் நம்புகிற கடவுள் உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் தான். நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல. நம்புகிறேன்னு வாய் வழியாக சொல்லிட்டு நம்பாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாருங்கள், குலதெய்வத்தை முன்னாடி உட்கார வச்சோன்னே என்ன கிடைக்குது பாருங்கள். உனக்கு வேணுங்கிற நியாயம் நான் வாங்கித்தரேன், நீ அழுகாத, உன் வேலையை பாரு, நீ சந்தோஷமாக இரு, உனக்கு வேணுங்கிற நியாயத்தை நான் வாங்கித்தரேன். உங்களை ஒருத்தவங்க ஏமாற்றிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏதாவது செஞ்சு நீங்கள் இப்போ தற்போது உங்களுடைய மனநிலையே இப்போ அமைதியற்ற நிலைமையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு வந்து இது வாங்கித்தரேன், உனக்கு ஜஸ்டிஸ் வாங்கித்தரேன், நியாயம் வாங்கித்தரேன், கடுமையாக உனக்கு யார் யார் தீங்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை நான் வாங்கித்தரேன், நீ அதை குறித்து கவலைப்படாத, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், நீ அந்த வஞ்சத்தை உன் மனசுக்குள்ளே விதைச்சிக்காத, ஏன்னா நான் உன்னுடைய மனம் அப்படிங்கிறதுல வந்து நான் இருக்கேன், அதனால் உன்னுடைய மனம் எப்பயுமே தூய்மையாக கிளியராக இருக்கணும், அவங்கள நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ வந்து இப்போ என்னென்னா நான் பார்த்துக்கிறேன், அமைதி இல்லாமல் நீ இருக்க தெரியுமா, அந்த அமைதியற்ற சூழல் வந்து இனிமேல் உனக்கு தேவையே இல்லை, உனக்குண்டான அந்த ஒரு மனநிலை உனக்குள்ளே இப்போ தனிமைப்படுத்தி இருக்க. தனிமை அப்படிங்கிறது கொடுமை கிடையாது, உனக்குள்ளே நீ வந்திருக்க. இது வரைக்கும் மற்ற எதையோ சார்ந்து நம்ம போயிட்டே இருந்திருப்போங்க லைஃப்பில், அது முக்கியம் இது முக்கியம், இவங்க உண்மை, அது வேணும் இது வேணும்னு எதையோ ஒரு விஷயத்த நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நம்ம கூட வரும், அது நமக்கானது அப்படின்னு சில விஷயங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டில் போயிருப்போம். எப்போ வந்து அதை விட்டு பிரிந்து ஒரு டிட்டாச்மெண்ட் மோடுக்கு வர்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த தனிமை வந்திருக்கு. இந்த தனிமை உனக்கான ஒரு பரீட்சை. உனக்குள்ளே வச்சு நீ வெளியில் தேடிட்டுருக்க அத்தனை விஷயங்களையும், வெளியில் நம்பிட்டுருக்க அத்தனை நபர்களும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு, உனக்குள்ளே நீ எப்படிப்பட்டவன், எதை நோக்கி நீ வந்திருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிட்டு வெளிப்புற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு சுற்றி உள்ளவங்கள அவங்க அப்படி இருக்கணும், இவங்க எப்படி இருக்கணும், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தன்மையில் நம்ம வாழ்கிறதே கிடையாது. அவன் என்ன நினச்சிக்குவான், இவன் என்ன நினச்சிக்குவான், இவன் ஏதாச்சும் சொல்லிடுவானோ, இவன் ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவானோன்னு இந்த விமர்சனத்துக்கு பயந்தே நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தியிருப்போம். ஆனால் உண்மையாக எனக்கு என்ன வேணும், நான் யார், நான் மற்றவங்களோட கண்ட்ரோலில் நான் இருக்கணுமா, நான் எதுக்கு அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும், என்னோடய வாழ்க்கையை நான் எப்போ வாழ்கிறது அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணாமல் அவங்க தான் முக்கியம், வெளியில் உள்ளவங்க தான் முக்கியம், அவங்க திட்டுவாங்க இவங்க திட்டுவாங்க, இவங்களுக்காவது நான் வாழ்கிறேன், இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை மற்றவங்களுடைய அந்த ஒரு கைப்பிடியில் நம்ம அடமானம் வச்சிடுறோம், அவங்களோட கைக்குள்ளே அடமானம் வச்சிடறோம். ஸோ நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல. அதனால தான் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் காரணம் இதுதான். உன்னுடைய சந்தோஷத்தையும் அமைதியும் நிர்ணயம் பண்ணுறது எய்த்தாப்பில் உள்ள பர்சன் அப்படின்னு நினச்சி நம்ம வச்சிடுறோம். ஆனால் உண்மையிலே எய்த்தாப்பில் உள்ளவன் அவன் வேறு எனர்ஜி, அவங்க கொண்டு வந்த கர்மா வேறு, அவன் வேறு புத்தியோடு பிறந்திருக்கான், வேறு லெவலில் வளர்ந்துருக்கான், வேறு இடத்துல அவனுடைய பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கு, அவன் வளர்ந்த விதம் வேறு, கேரக்டர் வேறு, அவன் வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு திட்டத்தை நான் என்னுடைய மனக்கோட்டையாக நான் கட்டி வச்சுருக்கும் போது அவன் அதை விட்டு பிறண்டு வேறு வழி போகும்போது எனக்கு அங்கே வலிக்குது. அப்போது அடுத்தவங்களோட கண்ட்ரோலும் என் கையில் இல்லை, என்னோட கண்ட்ரோலும் அடுத்தவங்க கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இத்தனை பெரிய போராட்டமே உங்களுக்குள்ளே நிகழ்ந்துட்டுருக்கு. என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் எனக்கு தோணலை, எனக்கு வந்து எப்பயுமே அழுகையாக இருக்குது, இது எப்போ தான் முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்காலத்தையும் அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் என் கண்ணுக்குள்ளே தெரியவே இல்லை அப்படின்னா இன்னும் வந்து நிறைய அத்தியாயம் இருக்குது. உங்கள் கதை இப்போதைக்கு முடிய போகிறது கிடையாதுங்க, இன்னும் நிறைய அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்தின் முடிவில் நீங்கள் வந்து பார்த்திடாத ஒரு தெள்ள
தெளிவான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்னும் சிறு தூரத்தில் தான் இருக்குது. அதனால என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் புலம்புறதை நிறுத்திட்டு, எதுக்காக இந்த விஷயம் என் வாழ்க்கையில் வந்துச்சு, என்ன சொல்லிக் கொடுக்க வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் கண்டிப்பாக தெளிவாக கிடைக்கிது. இதில் வந்து ஒன்றே ஒன்று நீங்கள் கற்றுருப்பீங்க. நம்ம மீறின ஏதோ ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது, அதுதான் இங்கே எல்லாத்தையுமே ஆட்டுவிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக கற்றுருப்பீங்க. இது மாதிரியான சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம், அடிபடுறோம், அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடத்தை நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது 1111 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குது, உங்களுக்கான நியாயம் கிடைக்குது, உண்மையை பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். உண்மை இங்கே மூடி வரைக்கப்பட்ட ஒரு விஷயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்றாங்க, நான் வந்து நல்லவன்னு நான் என்ன சொன்னால் கூட கேட்க மாட்றாங்க, ஆனால் தப்பானவன் அவன் நல்லவன்னு சொன்னால் அவங்கள எல்லாரும் நம்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே கிளியராக கடவுளே உனக்கான ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தருவேன், உனக்கான ஜஸ்டிஸ் வாங்கி தருவேன். நீ எதுக்காக அழுகிற இல்லையா, உனக்கு வந்து என்ன பாவம் ஒருத்தன் பண்ணானோ அதே பாவத்தை அவன் அனுபவிப்பான். ஆனால் அந்த பாவம் அவனுக்கு கிடைக்கணுங்கிற அந்த வஞ்ச எண்ணம் உனக்கு தேவையில்லை. ஆம்புலன்ஸ் சவுண்ட். ஸோ அந்த வஞ்சத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கும்போது அந்த வஞ்சம் உங்களை அழிச்சிடும். எந்த வினை செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது. உங்களை ஏமாத்தினவங்க எந்த வினையோடு உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்களோ அதே வினையை கொண்டு அவரே வந்து புதக்குழி தோண்டுக்கிட்ட கதை தான் அப்போ ஆகிப்போச்சு. அதனால் சீக்கிரம் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் காதுபட கேட்குங்க. இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம், அவருக்கு தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா தப்பு செஞ்சவங்க எல்லாத்துக்குமே இங்கே தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சன் மட்டும் விதிவிலக்கு கிடையாதுங்க. அவருக்கும் தண்டனை கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் அமைதியாக பொறுமையாக உங்களுடைய பணிகள் என்ன அதை வந்து செவ்வனவே செஞ்சுட்டு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா கூட கிடைக்கிற நேரம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு நீங்கள் உங்களோட பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கணுங்க. ஏன்னா போகிற பயணம் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த பண்ணணும். அதுக்கு எந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் அது எது வந்தாலும் ஓகே, அது எந்த நேரத்தில் வந்தாலும் ஓகே, இப்போதைக்கு வரலைன்னா அதுக்குண்டான நேரம் இல்லை அப்படிங்கிறத ஒரு மனசில் தெளிவாக நீங்கள் அந்த ஒரு சிந்தனையை விதைச்சிட்டு உங்களுக்கான பயணத்தை நோக்கி போகிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. ஓகேங்களா? அப்போது 1111 பார்க்குற பர்சனாக தான் இருப்பீங்க. 2ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு அப்படி இப்படி நியாயமற்ற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அநீதி நடந்துருச்சு, உங்களை மதிக்கவே இல்லை, உங்களை வந்து காசு பணத்தை பொண்ணுங்கிட்டு உங்களை விரட்டி விட்டாங்க, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரலை அப்படின்னா எல்லாமே அழகாக வருது. எனக்கு வர வேண்டிய பணம் கொடுத்துட்டேன், வட்டிக்கு கொடுத்துட்டேன், எனக்கு திரும்ப வர மாட்டேங்குது, எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி ஒருத்தன் கொடுக்காம ஏமாற்றிட்டே இருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். கடவுள் சொல்கிறாரு, உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க. கேளுங்க, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய் கேளுங்க. இன்றைக்கி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, இந்த டேட்டை சொல்லி கேளுங்க. 5ஆம் தேதி, இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி 9ஆம் தேதி 9/5/2026 அன்றைக்கி என் குலதெய்வமே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு நியாயம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அந்த நம்பிக்கையோடு நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தான் இங்கே வந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டுட்டு அங்கேயே நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? கடவுளை கேள்வி கேட்குறதுக்கெலாம் நமக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கடவுளை மதிக்கிறதே இல்லை. நம்ம வந்து கும்பிட்றோன்னு சொல்கிறோம், ஆனால் கடவுளை நம்புறதில்லை. நம்பினா ஏன் நம்ம இங்கே அழுதுகிட்டே நிற்க போகிறோம் சொல்லுங்கள்? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னா நம்ம இங்கே கவலைப்படவே தேவையே இல்லை. இந்த மாதிரி ரீடிங்கில் உட்காரத்துக்கு தேவையே இல்லையே, வேஸ்ட்டு இல்லைங்களா? ஆனால் ஏதோ ஒன்று நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன், கோயிலுக்கு போகிறேன், விளக்கு போடுறேன், அழுதுட்டுருக்கேன், கடவுளை கையில் வச்சுட்ருக்கேன், கடவுள் புக்கை படிக்கிறேன், எல்லாமே சொல்கிறோம். மற்ற நேரம்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மற்ற நேரம்லாம் உங்களோட மனம் என்ன பண்ணிகிட்ருக்கு? அமைதியாவா இருக்குது? எதையோ ஒன்று தேடிட்டு ஓடிட்டு தானே இருக்குது. நீங்கள் அமைதியாக நீங்கள் உட்காரும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீங்கள் அமைதியாக உட்காரும்போது நீங்கள் உங்கள் ஆன்மா கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ ஆன்மா கூட கனெக்ட் ஆகும்போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது, பலம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அப்போது அந்த மனம் என்ன பண்ணும்? உங்களோட ஆன்மா கூட கனெக்ட் ஆக விடாது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அது என்ன பண்ணும்? மனம் நிறைய விஷயங்களை சந்தித்த விஷயங்கள் பாஸ்ட்டில் கொண்டு வந்து உங்களை ரிலேட் பண்ணி அப்படி இருந்துச்சு, இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இது இப்படி ஆகிப்போச்சு, உன்னால தான் காரணம், நீ போ சரி பண்ணு, காலில் விழு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒன்று உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லைன்னா உங்கள் பர்சனை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா சுச்சுவேஷனே சரியில்லை, என் வாழ்க்கையே போச்சு, ஒட்டு மொத்தமாக சூன்யமாக போச்சு அப்படின்னு எதையாவது ஒரு கதை கட்டி விட்டு அதுக்குள்ளேயே உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை நினச்சி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. கடவுளோட அத்தனை பவரும் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு படைச்சி
வச்சு பிறந்த நம்ம கடவுளோட இத்தினோண்டு தன்மையிலே நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பார்க்குறோம், சாதிக்கிறோம். ஆனால் கடவுள் எதுக்கு உன்னை தனிமைப்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது, தனிமையில் நீ உள்ளே போகும்போது உனக்கான அத்தனை விதமான ஆற்றலும் இருக்குது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக தான் இந்த ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், இந்த ஒரு கவலையாக இருக்கட்டும், இந்த கண்ணீரையும் நீ எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று எனக்கு இங்கே வாழ்க்கை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீங்கள் அப்படியே ஆமோதிச்சு இதெல்லாம் வந்து எனக்கு நடக்கணும்னு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, மதி வந்து கரெக்டான ஒரு மதியாக வந்து மதியில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் இது பண்ணு அதை பண்ணு அப்படின்னு மதி வந்து கிளியர் ஆகுது. மதிங்கிறது வந்து மைண்டு கார்டு யார், சந்திர பகவான். அப்போ சந்திர பகவான் உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு விஷயங்கள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து அமைதியை இப்போ வந்து எப்படின்னாங்க, ஒரு நல்ல சுற்றிலும் ஒரு இறைச்சலாக இருக்குது, புரியுதுங்களா? அந்த இறைச்சலில் ஐயோ எனக்கு இந்த இறைச்சல் சவுண்டெல்லாம் கேட்க முடியலையே, எனக்கு அமைதி வேணும் கடவுளே, எனக்கு அமைதியை கொடுன்னு கேட்குறத விட்டுட்டு இந்த இறைச்சல் சவுண்ட்லேயும் உங்களுக்கான ஒரு அமைதியை உங்களுக்குள்ளே கொண்டு வர வைக்கிறது தாங்க இந்த மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம். மெடிடேஷன் மூலமாக நம்மளால் நிறையா விஷயங்கள், உங்களை சுற்றி எத்தனை மோசமான விஷயங்கள், மோசமான நபர்கள், மோசமான ஏமாற்றங்கள், மோசமான சரிவுகள் பிஸ்னஸில், அப்போது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், மோசமான மனிதர்களை கூட நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம். அந்த நிகழ்வுகள் உங்களை சுற்றி இருந்தால் கூட அவங்களுடைய தாக்கமோ அவங்களுடைய கண்ட்ரோலோ அவங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தவே வைக்காது. ஏன்னா அத்தனை விதமான ஒரு பவுண்ட்ரிஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ இந்த பவுண்ட்ரிஸை தாண்டி அவங்களால உள்ளே வர முடியாது. வெளியில் இருந்தே அந்த மதில் சுவரை தாண்டியே அவங்க 4 தடவை கத்திட்டு நாய் போல் கத்திட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க. ஏன்னா இங்கே குலைச்சி பலன் இல்லை. ஏன்னா கேட்குற தூரத்தில் நீங்கள் இல்லை, உங்களை தடுக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு மதில் சுவர், அந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவுண்ட்ரிஸ். ஓகேங்களா? அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட மற்றவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு மட்டும் இடம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க எது செஞ்சாலும் அதை ரிஃப்ளெக்டாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இமோஷன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அதை பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி, கோவப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க எது சொன்னாலுமே அதை நீங்கள் காதில் வாங்காமல் மௌனத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மௌனத்துக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்குங்க. சில்லற காசுக்கு வேல்யூ கிடையாதுங்க. மௌனமாக இருக்கிற அந்த பணத்துக்கு வேல்யூ உண்டு. அதனால் நீங்கள் மௌனமாக இருக்கிறது வந்து ஒரு தோற்று போயிட்டேன், ஏமாந்து போகிறேன், விட்டு கொடுத்து போகிறேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லைங்க. ஒளிஞ்சு இருந்து பதுங்கி இருந்து நமக்கான நேரம் வரும்போது நம்மளுடைய சக்திகளை அவங்களுக்கு முன்னாடி காட்ட போகிறோங்க. அதனால் நான் இந்த இடத்துல பேச முடியாமல் போச்சு, என்னோடய வார்த்தைகளுக்கு இங்கே பலம் இல்லை அப்படின்னா, வார்த்தைகள் சொல்ல முடியாத நிறைய உண்மைகளை, நிறைய பெயினை, நிறைய சீக்ரெட்டை மௌனம் சொல்லி கொடுக்குங்க. வாயில் நம்ம வந்து எவ்வளோ வார்த்தை வேணாலும் கடுன்னு கொட்டிட்டா கூட எதிராளி வந்து நம்மளை பார்த்து வந்து பயப்பட மாட்டான். ஆனால் மௌனமாக இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், இவன் என்னவோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்குள்ளே என்ன மனநிலை ஓடிட்டுருக்கு, என்னதான் இவனோட அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு தெரியாமல் எதிராளி நம்மளை பார்த்து பயப்படுற ஒரே ஆயுதம் என்ன தெரியுங்களா? மௌனம் தான். அதனால் மௌனமாக இருங்க. நிறைய இடங்களில் பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கவலைப்படாதீங்க, கத்தாதீங்க, கூச்சல் போடாதீங்க. இந்த விஷயம் வாழ்க்கையில் நடந்தது ஏதோ ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதில் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கு, கற்றுக் கொடுத்துட்டு போனது ஒன்று போயிடுச்சு. அப்போ கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ஓகேங்களா? ஓப்பன் மைண்டாக எல்லா விஷயமும் நம்ம ஏற்றுக்கும் போது சில விஷயங்கள் நம்ம ஆழமாக கற்றுக்க வந்திருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல குறுக்கு பாதையில் நின்று நீங்கள் இடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க, எனக்கு பாதை தெரியல அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு அழகான பாதை கடவுள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு, இந்த பக்கம் திரும்பி வாங்கன்னு கடவுள் கூப்பிட்டாருன்னா நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமல், ஆட்சேபனை பண்ணாமல், எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேராக அவர் கூப்பிடுற தூரத்துக்கு போங்க. அங்கே நிறையா விஷயங்கள் புது புது பரிணாம வளர்ச்சி இருக்கும். உங்கள் ஆன்ம வளர்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற இது வரைக்கும் உங்களுடைய எமோஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்காது. இப்போ இமோஷனை எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்க பேசினா உங்களோட இமோஷன் லெவல் வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இமோஷ்னல் அந்த டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த டெக்னிக் மூலமாக நம்மளோட எமோஷன்ஸை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறையா நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. அப்போது உங்களுக்கு கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கான ஜஸ்டிஸ் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த கார்டு பார்க்கலாமா? குலதெய்வமே பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன கார்டு தரீங்க? நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் குலதெய்வத்திட்ட கேளுங்க, கடவுளே எனக்கு நியாயத்தை வாங்கி கொடு, நான் என் வேலையை பார்க்குறேன். அப்போது உங்கள் வேலையை பார்க்கணும் நீங்கள்.
3-4 கார்டு வந்திருக்கேன். எடுத்துருவோமா? நீ அழகான வாழ்க்கையை தான் வாழ போகிற. நீ ஆசைப்படுற மாதிரி நீ சந்தோஷமாக தான் இருக்க போகிற. அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நியாயம் வாங்கி தரேன். நீ எந்த விதமாக ஒரு லைஃப் வந்து உனக்கு கிடைச்சா சந்தோஷமோ அந்த விதமான லைஃப் நான் உனக்கு உருவாக்கி தருவேன். எது உன்னை விட்டு போகுதோ அது உனக்கான ஒரு விஷயம் இல்லை. எது உன்னை காயப்படுத்துதோ அது உனக்கான நபரும் இல்லை. அப்போ எதை குறித்து நீ கவலை பண்ணணும், புரியுதுங்களா? அப்போது விட்டு போனதை விட்டுருங்க. ஏன்னா இங்கே நிறையா அபண்டன்ஸ் இருக்கு. நீ நல்லா வாழ்கிறதுக்கு வந்திருக்க. நீ எதுக்கு நீ இப்போ அழுகணும்? நீ அவ்வளோ பெரிய பர்சன்ஸ். நீ கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு அரியாசனையில் உட்காரக்கூடிய ஒரு பர்சன் தான். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய லெவலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்போது நிறையா சொத்து வாங்குவேன், நிறையா வீடு வாங்குவேன். நீ ஆசைப்படுற அத்தனையும் வாங்குவேன். இதுதான் நான் மனுஷனுக்கு என்னங்க இந்த இந்த உலகத்தில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாசல் காசு, நல்ல லக்ஸரியான லைஃபு, நல்ல மனைவி, அப்படி தானே எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி கடவுள் நியாயம் வாங்கி கொடுத்துட்டு அவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரேன், நல்ல விஷயம் தரேன், நல்ல பையனை உனக்கு கொடுக்குறேன், நல்ல பொண்ணு உனக்கு அமைச்சு கொடுக்குறேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன், குழந்தை வேணும் நான் குழந்தை தரேன். அப்போது வந்து எல்லா பாக்கியத்தையும் நான் தரேன். நீ உன்னோட பவரை தெரிஞ்சுக்கோ, உன்னோட எனர்ஜியை உனக்குள்ளே வச்சுக்கோ. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணும்போது நீ இங்கே வந்து ஒரு குயினாகவும் நீங்கள் ஒரு கிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ எதை குறித்து நீ கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு கேரிங்கான ஒரு அஃபெக்ஷனான ஒரு பர்சன் தான் நீ. ஒரு அன்பான ஒரு மதர் கேர் மாதிரி நல்ல ஒரு விஷயந்தான். இந்த கார்டு வந்தாலே எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கார்டு தான். 3ங்கிறது 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. எர்த் எனர்ஜி, வீனஸ் எனர்ஜி தான். எக்ஸலண்ட்டாக பேசக்கூடிய ஆளுங்க நீங்கள். 3ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 3ஆம் தேதி முக்கிய நம்பராக இருக்கலாம், 3ஆம் தேதி கல்யாண நாளாக கூட இருக்கலாம். அப்போது ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான கேரக்டர். முன்னாடி வந்து எப்படியோ வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக்னா பாசிட்டிவிட்டி, ஒரு தாட்டு, பாசிட்டிவிட்டி எண்ணம், நல்லதே நினைப்பாங்க. எது நடந்தாலும் நம்ம நல்லதே நினைப்போம். எது நடக்குதோ பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிறைய மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருப்பீங்க. நிறைய விஷயங்களை ஏற்றுக்கவும் செஞ்சுருப்பீங்க. அப்போ எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் ஆக்ஷன் கொண்டு வருவீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா எல்லாத்தையும் ஆக்ஷன் கொண்டு வருவீங்க. அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டெலாம் வருது அப்படின்னா நிறைய பார்த்துட்டீங்க. நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் வந்து முடிஞ்சு போச்சுன்னே நினச்சிட்டிங்க. உங்கள் வாழ்க்கையில் சவப்பெட்டியிலேருந்து உங்களை உயிர் கொடுத்து உங்களை காப்பாற்றினது நீங்கள் கும்பிட்ற அந்த தெய்வம் தான். அப்போது இதுக்கு மேலே வந்து அவர் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்காரு, கடவுளே உயிரை கொடுத்துருக்காரு. அப்போது இனிமேல் உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு தேவையில்லாத ஒரு உங்கள் மேலே வந்து அன்பில்லாத ஒரு போலியான மனிதர்களுக்காகவோ ஒரு ஒரு உங்களை ஏமாத்தின ஒரு விஷயத்துக்காகவோ இது ஏன் பண்ணுச்சு, அது ஏன் அப்படி ஆச்சுன்னு அதை அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இது ஏன் என்கிட்ட பேசலை, இது ஏன் என்னை விட்டு போச்சு அப்படிங்கிற அந்த வீணான இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பண்ணக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யாமலே இந்த ஜென்மத்திலையும் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு ஜென்மமாக எடுத்து போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு கடவுள் மறு ஜென்மம் ரீபர்த் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புனர்ஜென்மம்னே சொல்லலாம். அப்போது புனர்ஜென்மத்துக்கு அடி எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற அத்தனை விஷயங்களும் ஒரு பிரகாசமான உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு பாதையில் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இனிமேல் வந்து உங்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிற எந்த விதமான தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் அல்லது எந்த விதமான நபராக இருக்கலாம், அதெல்லாம் வந்து கடவுள் வந்து தூக்கி போட்டார். அவ்வளோதான். இனிமேல் விலக்கி விட்டுட்டார்னே சொல்லலாம். உங்கள் பாதை இனிமேல் கிளியர் தான். நீங்கள் போகிற பாதை எப்பயுமே வந்து அந்த ஒரு சூரிய பகவானுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த ஒரு சுற்றிலும் அந்த ஒரு நேச்சரோட ஒரு ப்ரொடெக்ஷனோட, நேச்சரோட ஒரு பிளஸ்ஸிங்கோட இருக்கிற ஒரு பர்சன் தான். இனிமேல் ப்ரொடெக்டிவ் தான். இனிமேல் யார் எது சொன்னாலும் உட்காந்து அழுகிறதா அந்த ஒரு வேலைக்கே நீங்கள் போகவே மாட்டீங்க. அவன் எது சொன்னால் எனக்கு என்ன, என்கிட்ட வராத, இது இவ்வளோதான் லிமிட், உனக்கு எனக்கு தெரியும் நான் எப்படி நடக்கணும், நான் ஒழுக்கமாக இருக்கேன், நீ போய் உன் வாழ்க்கையை பாரு, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை போய் நீ வாழ், என் வாழ்க்கைக்குள்ளே வந்து மூக்க நுழைக்காது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவீங்க. முன்னே அப்படிலாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகலாம் நீங்கள் வந்து நிறைய நேரம் வந்து மற்றவங்களுக்காகவே உழைச்சிருப்பீங்க, ஓடிருப்பீங்க, ஓடா தேஞ்சிருப்பீங்க. உங்களுக்கான அந்த ஒரு அன்பு வேணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த அன்பு கொடுக்காம அந்த அன்பை வந்து வேற ஒரு பக்கம் வந்து திசை திருப்பியிருப்பாங்க நீங்கள் நம்பின பர்சன். என்னடா ஆச்சு, ஏண்டா அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் புரியாத புதிராகவே ஒரு வட்டத்துக்குள்ளே இது உண்மையா பொய்யா, அங்கே போயிட்டாங்களா, வச்சுட்டாங்களா, தேர்ட் பர்சன் இருக்கா, அம்மா பேச்சை கேட்டாங்களா, என் கூட வாழவே இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க,
ஏது நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புரியாத ஒரு புதிரான ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு 24 மணி நேரமும் தூங்குற நேரம் தவிர சிந்திச்சுக்கிட்டே இருந்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க. இனிமேல் அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அது எங்கே என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ நமக்கு தேவையில்லை. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கடவுள் கையில் விட்டுட்டு சரணாகதிக்குள்ளே உண்மையாக நீங்கள் வரணும். இந்த ஃபஸ்ட்டு கார்ட் ஜஸ்டிஸ்லாம் வரணும்னா நீங்கள் சரணாகதிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன தெரியுமா இன்றைக்கி போடணும், அவங்கவுங்க நம்புகிற தெய்வம், அவங்கவுங்க கும்பிட்ற குலதெய்வம் நம்பியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க பேர் இதில் போடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக எத்தனை லைக் வருதோ அத்தனை கமெண்ட்லேயும் சரி, எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனைக்கும் லைக்கும் கமெண்ட்டும் இன்றைக்கி வரும்போது உங்களுக்கு அதுக்கு தானேங்க பார்க்குறீங்க நீங்கள். எனக்கு இது வேணும், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், இனிமேல் நான் கவலைப்படக்கூடாது, நான் கஷ்டப்படுறதுக்கு வரல, எனக்கு கடவுள் துணை வேணும்னு தானே கேட்டிங்க. உங்கள் குலதெய்வமே வந்து இப்போ பிளஸ்ஸிங் பண்ணுறாங்க. அவங்கவுங்க எந்தெந்த குலதெய்வத்தோட பேர் என்னென்னு அவங்கவுங்க குலதெய்வத்தை இங்கே கமெண்ட்டில் டைப் பண்ணி போடுங்க. அப்போது நல்லாயிருக்கு. இனிமேல் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து மனசு வெறுத்துட்டீங்க அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம். உங்களால் வந்து எந்த விதமான ஒரு பர்சனையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற யாரையுமே நம்ப முடியல. ஒரு வாழ்க்கையே விரக்தியாக போன மாதிரி. யாராவது ஒருத்தங்க வந்து அன்பாக பேசினா கூட ஐயோ ஏதாவது ஒரு ஏமாற்றம் இருக்குமோ, திரும்ப அதே பெயினுக்குள்ளே போய் மாட்டிடுவோமோ, மனிதர்கள்லாம் இப்படி தான், எனக்கு ஒன்றுமே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஆன்சைட்டி, கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படியே உங்களை வந்து இதே சிந்தனையோடய நீங்கள் இருந்தீங்கன்னா இதே பழக்கமாயிடும். இதே பழக்கமாச்சு அப்படின்னா ஆள் மனசில் போய் பதிவாயிடும். ஒரு விஷயம் வந்து மேல் மனசில் இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் ஆள் மனசில் பதிவுப்படாமல் நம்ம வந்து காப்பாற்ற முடியுங்க. அதே நீங்கள் ரொட்டீனாக திங்க் பண்ண ஆள் மனசில் போய் பதிஞ்சிடுச்சுன்னா அது நேராக போய் சேர வேண்டிய இடம் எது அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தலைகீழாக நின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் கவலைப்படுற விஷயம் தான் கண்டிப்பாக நடக்கும். அது நல்லது விஷயம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். திரும்ப நீங்கள் நிறைய இன்னர் ஒர்க் பண்ணணும். அப்போது நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அமைதியை தேடியும் போகிறீங்க, எனக்கு இதெல்லாம் வேணான்னு போகிறீங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் போகிறீங்க. இப்போ வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. கடவுளை மட்டும் நம்பி போகிறீங்க. அந்த ஒரு அமாவாசை பௌர்ணமிக்காக இருக்கட்டும், நிலவில் ஏற்படுற அந்த காஸ்மிக்கில் ஏற்படுற அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி தாங்க இருக்குது. 8888 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன ஆகுது, பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட பர்சன் வந்து பயங்கர ஒரு மோசமான பர்சனாக இருக்காங்க. அது வந்து உங்களால் அதை வெளியில் சொல்லவும் முடியல. என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்க, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, எல்லோரும் கேவலமாக காரி துப்புவாங்க. எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, இது ஏன் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல, இது பேசலை அப்படின்னா என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து இவ்வளோ நாள் எனக்கான ஒரு டைம், எனக்கான ஒரு நேரம், நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு உறவு திடீர்னு வேறு ஒரு விஷயம் முக்கியம்னு அந்த உறவு போயிடுச்சு. அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் இப்படி என்னை கைவிட்டு போனாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது, நான் இந்த மாதிரி வலிக்கு விழுகிற பர்சனே கிடையாது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவையே கிடையாது. ஆனால் வலுக்கட்டாயமாக ஒருத்தங்க என் வாழ்க்கைக்குள்ளே வந்து அன்பை கொடுத்துட்டு இப்போ காணாமல் போயிட்டாங்க. ஹாரன் சவுண்ட் ஏன் அப்படி போனாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்க, என் மேலே ஆசை இல்லையா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்க செகண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போயிருக்கீங்க. அவங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்தால் டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறவங்களும் பார்த்துட்ருக்கீங்க. டைவர்ஸ் கிடைக்காம ஆரன் சவுண்ட் கிடைக்காம போராடிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு டைவர்ஸ் கிடைக்கணும், நான் என்ன பண்ணுறது. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம கேட்குறோம். அவர் நியாயம் வாங்கி தராரு அப்படின்னாலே டைவர்ஸ்லாம் எல்லாமே கிடைக்குது. டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் இனிமேல் கவலைப்பட்டுட்டெல்லாம் போகக்கூடாது. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கை யார் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போது வந்து உண்மை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மை தெரிஞ்சவன் எப்பயுமே எப்படி இருக்கணுங்க, சந்தோஷமாக அவன் வேலையை பார்த்துட்டு போகணும். அப்போ நீங்கள் ஏன் அழுகணுங்க, சந்தோஷமாக இருங்க. 8888 பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம். டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாததுனால தான் உங்களால் இப்போ ஒரு மோசமான ஒரு மனநிலையில் இருக்கீங்க. ஏமாற்றம் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு உணர்ச்சி தான். புரியுதுங்களா? ஏமாற்றம் எப்போ வருதுன்னா, நான் ஒரு விஷயத்த இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த விஷயம் அது மாதிரி இல்லை, அது மாதிரி நடக்கலை, அந்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு ஏமாற்றம் வருது. எல்லாருமே இங்கே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே இங்கே சொல்லியே கொடுக்கலாங்க. வளர்த்தும் போதே மனிதர்கள் இங்கே இப்படி தான் இருப்பாங்க, வெவ்வேறு கோணத்தில், வெவ்வேறு கேரக்டரில், வெவ்வேறு ஒரு
அவங்களோட தாட் ப்ராசஸிங்கில் இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அப்போது அவங்களோட இன்றைக்கி சொல்கிற விஷயம் நாளைக்கு வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் யார் இங்கே சொல்லியே கொடுக்கலங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நெருங்கின மனிதர்களாக இருக்கட்டும், நெருங்கின சில பேருங்க நல்லா காதலிச்சு தாங்க கல்யாணம் பண்ணாங்க. அங்கே தாங்க பிரிவினையாகி டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போகுது. நல்லா காதலிச்சு தாங்க கல்யாணம் பண்ணுவாங்க. 30 வயசு 35 வருஷம் 45 வருஷம்லாம் கழிச்சு டைவர்ஸ் ஆகுது. ஏன்னு கேட்டால், நான் வந்து ஊர் உலகத்துக்காக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் கூட எனக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்கல, நான் போகிறேன். ஆம்புலன்ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்களோ? உன் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்ன உள்ளே இருக்கிற பர்சன்ஸை காப்பாற்றுங்க கடவுளே வேண்டிக்கலாமா? ஹாரன் சவுண்ட் வந்துச்சு. நிறைய பேர் இப்படி தான் பார்க்குறீங்க. என்னோட பர்சனுக்கு என் கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கல, இன்னொரு தேர்ட் பார்ட்டி வச்சுருக்கான், இல்லை அம்மா அப்பா கூட போயிட்டான், அவங்க அம்மா அப்பா அதை சொல்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிடுவான் போல். இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இப்படியே பழக்கப்படுத்திட்டு போயிட்டோம். அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணாமல் சுயேட்சையாக நமக்கான ஒரு வருமானத்தையும் நமக்கான ஒரு தன்னம்பிக்கையும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தனித்து நின்று போராடக்கூடிய ஒரு விஷயம்லாம் இந்த இதில் வந்து நிறையா நம்ம சரித்திரத்தில் வந்து நிறையா பெண்களும் வந்து செஞ்சுருக்காங்க, ஆண்களும் செஞ்சுருக்காங்க. அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் அதே ஒரு ஆன்மா அறிவோடையும் சரி, உடல் அந்த மைண்டு இதோட சேர்த்து தான் கடவுள் படைச்சிருக்காரு. அவங்கெல்லாம் சாதிக்க முடிஞ்சிச்சுன்னா ஏன் உங்களால் சாதிக்க முடியாத? சாதிக்கவே வேணாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்கல்ல, அழுகாமையாச்சும் இருக்கலாம் இல்லைங்களா? இப்படி தான் இருப்பாங்க மனுஷங்க. நீ எப்படி நினச்சிட்ருக்க? நீ தப்பான கோணத்தில் நீ நினச்சது ஓன் தப்பா? அவங்க வந்து தப்பான ஒரு பர்சன்கிறத கரெக்டாக வந்து கரெக்டான டைமில் வந்து காமிச்சு கொடுத்துட்டு போனது அவங்க தப்பா? சொல்லுங்கள். இங்கே யார் தப்பு? அவன் கேரக்டரை தான் அவன் கரெக்டான நேரத்தில் அதை காமிச்சு கொடுத்துட்டான். அவனுடைய அந்த ஒரு முகமொழி கிழிஞ்சு போச்சு. அப்போது நீ தப்பானவங்களா ரைட்டானவங்கன்னு நினச்சது ஓன் தப்பா? யார் தப்பு? அந்த பர்சன் தப்பா? ஓன் தப்பு தானே. அப்போது இப்படி தான் இருப்பாங்க மனுஷங்கன்னு சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும், சுய வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்தணும். நமக்கையே நமக்கு உதவி, நமக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது, தனியாக எல்லா இடங்களையும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, ஒரு தைரியமாக இருக்கிறதுக்கு, கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி வளர்த்தணுங்க. தட்டி கொடுத்து போகிறதுக்கு, தனியாக இருக்கிறதுக்கும், அது வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இதிலெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த உலகம், இப்படி தான் இருக்கும், நீ எப்படி காப்பாற்றிக்கணுமோ உன்னை காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பணுங்க. இல்லைன்னா இந்த உலகம் வேறு மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து இந்த உலகத்துக்கு காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கெடுத்து குட்டி சோறாக்கிடும். அப்போது அந்த விஷயமும் இருக்குது. அப்போது நம்ம சொல்லி கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது. சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தணும். யாரையும் டிபெண்ட் பண்ணாத, யார் மேலேயும் அடிக்ஷன் ஆகாத, எதையும் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத, கடவுளை மட்டும் நம்பு, நீ செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. கீழே விழுந்தாலும் விழுந்தவனை தான் நீ எந்திரிச்சு நிற்கிறதுக்கு பல மடங்கு ஆற்றல் உனக்குள்ளே வந்து ஏற்படும். அந்த ஒரு ஆற்றல் மூலமாக நீ நிறைய சாதிப்ப கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக வளர்கிற குழந்தைங்களுக்கு வளரும்போதே சொல்லி கொடுங்க. இல்லைன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஏற்றுக்க முடியல, அவங்களுக்கு யாராவது விட்டு போயிட்டாங்கன்னா இருக்க முடியல, ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்றுக்க முடியல, ஃபெயிலியர் ஏற்றுக்க முடியல, எப்பயுமே வெற்றியே வந்துட்டு இருக்க முடியுமாங்க? இந்த உலகத்தில் எல்லாருமே வெற்றியாளனாக ஆகிட்டான். அந்த வெற்றியாளன் சந்தித்த எத்தனை தோல்விகள் நமக்கு வந்து பேசப்படுறது கிடையாதுங்க. அவன் பண்ண வெற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவன் எத்தனை தோல்விகளை, எத்தனை மன கஷ்டத்தை அனுபவித்து தான் அந்த வெற்றியின் உச்சத்தில் போய் நின்றுட்டு இருப்பான். நம்ம மேலோட்டமாக வந்து நமக்கு வெற்றி வேணும்னு ஒன்றுமே முயற்சி பண்ணாமல் வெற்றி எப்படிங்க கிடைக்கும்? அப்போது வெற்றி அடையலை அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று தவறாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸுக்கு உண்டான பணியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயத்தை சரி பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்து எனக்கு வெற்றி இல்லை, சக்ஸஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னா ஏதோ ஒன்று தப்பாக நீ பண்ணிகிட்ருக்க. அந்த விஷயத்தை நீ கரெக்ட் பண்ணினா உன் வாழ்க்கை மாறும். நீ மாற்றினா தான் இந்த வாழ்க்கை மாறும். நீ மாறினா தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். எல்லாமே உன்னை டிபெண்ட் பண்ணி தான் உன் வாழ்க்கை இருக்குது. என்னை டிபெண்ட் பண்ணி என் வாழ்க்கை இருக்குது, உன்னை டிபெண்ட் பண்ணி உன் வாழ்க்கை இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நல்லா அடிக்ஷன் ஆகி அப்படியே அடிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை செடக்ஷன் பண்ணி சில பேர் வந்து அசிங்கமாக பேசுகிறது, அந்த மாதிரி கெட்ட மோசமான ஒரு பர்சன் கையிலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்கீங்க. அடி வாங்கிக்கிட்டு குழந்தைங்களுக்காக, ஊருக்காக, குடும்பத்துக்காக வேறு வழி இல்லை, எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து என்னால் முடியல, ஒரு 2 காசு கொடுத்துட்டு 4 மிதிக்கிறான், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதையே பழக்கப்படுத்திக்கிட்டீங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர். ஆனால் வெளியில் வரீங்க, இந்த மாதிரி குடிகார பர்சன், அசிங்கமாக பேசுகிறப்ப பர்சன் எல்லாம் எதிர்த்து வெளியில் அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் வந்தாலே நம்மளுடைய அந்த ஒரு சிந்தனை மாறி போகுது, என்ன பேசுகிறோன்னு மறந்து போகுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று குறித்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சு, ஏதோ ஒன்று நம்ம காயப்படுத்திடுச்சுன்னு 24 மணி நேரமும் அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்குமா, இல்லது தவறான பாதையில் நீங்கள் இன்னும் போயிட்டே இருக்கீங்களா, ராங் ரூட்டில் போயிட்டே இருக்கீங்களா இல்லையா?
அப்போது எந்த இடத்துல தப்புன்னு தெரியுதோ அந்த ரூட்டை மாற்றி நம்ம டைவர்ட் ஆகணுமா இல்லையா? ஒரு சின்ன ஃபோன் கால் வந்தாலே நான் என்ன பேசினேன், இதுக்கு முன்னாடி என்ன பேசினேங்கிறத மறந்துட்டேன். அப்போது ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து கவனச்சிதைவு ஏற்படுத்துது இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்த முதல் வார்த்தையே வந்து மறக்கடிக்க வைக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட திறமை என்ன, நீங்கள் எதை நோக்கி போகணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரே விஷயத்த நினச்சி குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது உங்களோட பாதையும் தெரியாது, பயணமும் புரியாது, எதுக்கு வந்தேன்னு தெரியாது, அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு எல்லாமே நல்லது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பார்க்க வேணாங்க. டிவைன் கைடன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே குலதெய்வத்துக்கு நம்ம கேட்டுட்டோம். இனிமேல் வந்து வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். எதுவும் தேவையில்லை. நல்லா ரிலாக்ஸேஷனாக இருங்க. நல்லா எங்கேயாவது வெளியில் போங்க, மவுண்டெயின்ஸ் பிளேஸுக்கு போங்க. அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. ஏன்னா இது வந்து அந்த ஒரு நம்ம எப்பயுமேங்க மலை மாதிரி இருக்கணும், மலை மாதிரி இருக்கணும். மற்றவங்க வந்து நம்மளை உயரமாக பார்க்கணும், அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி இருக்கணும். அமைதியோடு இருக்கும்போது அந்த வளர்ச்சி நம்மளால் எட்ட முடியுங்க. அமைதியாக இருங்க, ரிலாக்ஸேஷனாக இருங்க. எல்லா விதமான பிளாக்கேஜஸ் இருக்குது, எல்லா விதமான பிரச்சனை இருக்குது. நான் எப்படி வந்து அமைதியாக இருக்கிறதுனா அதுக்கு தான் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கான அந்த ஒரு அமைதியை கண்டுபிடிக்க முடியும். நிறைய சேலஞ்சஸ் எல்லாருக்குமே தாங்க இருக்குது. என்னமோ உங்கள் வாழ்க்கையில் தான் கடவுள் வந்து உனக்கே நேர்ந்து விட்டுருக்காரு பிரச்சனைகளை அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து கற்றுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு சோலும் இங்கே வந்திருக்கு. அதனால் பிரச்சனைகள் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டா போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போது படிக்கிற காலத்தப்போ 10th சப்ஜெக்ட் நமக்கு கஷ்டமாக இருக்கும், 11th சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும். அங்கங்கே போகிறோம், நம்மளே வந்து படிக்கிறோம், நிறையா ஃபோனில் வந்து நிறையா வீடியோஸ் பார்க்குறோம், இது இப்படி படிக்கணும், இது படிக்கணும், நிறைய கிளாரிட்டி வாங்கிக்கிறோம். டியூஷன் மாஸ்டர்கிட்ட சேர்றோம், நிறையா வந்து கன்சல்ட் பண்ணுறோம், பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்குறோம், கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்குறோம். இவ்வளோ டீட்டெயில் கேட்டு நம்ம அந்த சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளை அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஈஸியாகுது இல்லைங்களா? இப்போ இந்த வாழ்க்கை பாடத்தில் நீங்கள் எங்கே போய் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவீங்க? சுற்றிலும் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த கிளாரிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்குள்ளே அந்த மைண்ட் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறைய ஐடியாஸ் இருக்குது, தெளிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, பவர் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் அங்கங்கே ஓடுறீங்க, எனக்கு வலிக்குது, பெயினாக இருக்குதுன்னு சுத்தமாக நீங்கள் வந்து அந்த ஒரு சத்தத்துக்குள்ளே நிற்கிறீங்க. அந்த சச்சரவுக்குள்ளே, சண்டை சச்சரவுக்குள்ளே மைண்டு உங்களை அதுக்குள்ளேயே சுத்த வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது உங்களுக்கு எப்படி தெளிவு கிடைக்கும்? ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வருதுன்னு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வெளியில் போகும்போது எப்படி அந்த படிக்கிற பிள்ளை இத்தனை கைடன்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த ஒரு சப்ஜெக்டில் அழகாக புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்குதோ, அப்போது எனக்கு இது வந்த விஷயத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்குள்ளே கேளுங்க, மெடிடேஷனுக்குள்ளே போங்க. அல்லது வந்து இதை குறித்து இது முன்னாடியே அனுபவித்த நிறைய சித்தர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அனுபவித்த நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் எதை தேடுறீங்களோ உங்களை அதை தேடிட்டு தான் இருக்குது. அப்போது நீங்கள் இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் கூட பார்க்கலாம். அதில் உங்களுக்கான கிளாரிட்டியான நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க சிவாப்பா. கண்டிப்பாக எனக்கு குடும்பமே இல்லைங்க. நான் அதையாக நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன். என் பொண்டாட்டி இல்லை, என் புருஷன் இல்லை, நம்பினவன் விட்டுட்டு போயிட்டான், இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போகிறான் ஆரம்பிச்சவன், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சிவாப்பா என்ன சொல்கிறாங்க, உனக்கு சப்போர்ட் கிடைக்கும், உனக்கு இமோஷ்னல் லெவலில் சப்போர்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உன்னோட சப்போர்ட், உனக்குள்ளே இருக்கிற உன்னோட சப்போர்ட்டை நீ ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மெசேஜஸ்ஸு. குழந்தை, குடும்பம், ஃபேமிலியோட சந்தோஷமாக தான், ஒத்துமையாக தான் இருக்க போகிறீங்க. நல்லது நடக்குங்க. நிறைய பேர் வந்து வேலைன்ட்டு கெரியர்னு குடும்பத்தை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை தூக்கிட்டு இன்னொருத்தன் ஓடிடுவான். அதனால் அதையும் வந்து கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த காலம் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல கிடைக்காத அன்பு இன்னொரு இடத்துல கிடைக்கும்போது அந்த அன்பை வந்து தேடி போகிறது வந்து மனித இயல்பாக ஆகிப்போச்சுங்க. அதனால் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு கடமை வந்து பணம் சம்பாதிக்கிறது, கெரியரில் முன்னேற்றம் அடைகிறது இது மட்டும் கிடையாதுங்க. யாராக இருந்தாலுமே குடும்பத்தையும் அன்பாக பராமரிக்கிறது, இது 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும், கட்டின புருஷனாக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட 2 பேரும் இணை பிரியாமல் இருக்கணும், புரிஞ்சிக்கணும். அப்படின்னா 2 பேருமே எத்தனை வருஷம் கல்யாணம் ஆனாலும் கூட அவங்க அந்த அன்பை பரிமாறிக்கிற விதம், மனம்ங்கிறது என்ன தெரியுங்களா? அன்புக்காக ஏங்குற ஒரு விஷயம். நம்ம குழந்தை வந்துடுச்சு, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், வயசாகிடுச்சு, அதனால் அந்த அன்பு தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு அன்பை ஆறுதலாக வார்த்தை பேசுகிறது இதெல்லாம்
இதெல்லாம் வந்து விட்டுட்டு நிறைய பேர் ஒதுங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த மனித மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பு, ஒரு சாதாரண ஒரு அன்பான ஒரு வார்த்தைக்காக இயங்கிட்டு இருக்குங்க. அதனால அன்பாக பேசுங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பேசுங்க, ஒத்துமையாக பேசுங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஓப்பனாக இது இப்படி தாண்டா இருக்கும் வாழ்க்கை, இது வந்து இந்த ஃபோனை வந்து இந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணு, இதுக்கு மேலே நிறைய தப்பான விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கெட்டு குட்டி சோறாக போகிறதுக்கு உண்டான விஷயம்னா நீ இன்னும் சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன்னு சொல்லுங்கள். உங்கள் பசங்க கூட நீங்கள் போய் அந்த ஒரு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், ஏன்னா பசங்க மைண்டு, உங்களோட குழந்தைங்க மைண்டு வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணும், எதையாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கும். அப்போது அந்த நேரத்தில் அதுங்களுக்கு தீனி போடுற மாதிரி, உடலுக்கு தீனி போடுற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து ஒரு லாங் ஜம்போ, ஹை ஜம்போ, அல்லது ஒரு ஓட்டப்பந்தயமோ, அல்லது பேஸ்கெட் பால், வாலிபால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்மிண்டனோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை இன்வால்வ் பண்ணி அவங்க விளையாடுறாங்களான்னு அவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி இருந்து நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அவன் தவறாக போகிறதுக்கு, அந்த பையன் தவறாக போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அவன் வந்து அவனுடைய அந்த ஒரு இமோஷ்னலாக என்னவோ ஒன்று அவனுக்கு நடக்கிற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்போது தவறான ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவன் கொடுக்குற அட்வைஸ் மூலமாக அவன் போக ஆரம்பித்தான்னா அவன் தப்பாக போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக போயிடுங்க. அதனால் நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது தாய்க்கும் இந்த ஒரு விஷயம் வந்து பொறுப்பு தான், தந்தைக்கும் இந்த ஒரு விஷயம் பொறுப்பு தான். நான் வந்து தந்தை இல்லாமல் வளர்கிற பையனையும் பார்த்துருக்கேன், தாய் இல்லாமல் வளர்கிற அந்த ஒரு குழந்தையும் பார்த்துருக்கேன். ஸோ யார் இருக்கீங்களோ அவங்க தான் இதில் பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பசங்க அப்படி போகிறது சகஜம்தான், சொல் பேச்சு கேட்காம போகிறது சகஜம்தான். நம்ம ஃப்ரெண்டாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு கொடுக்க நம்மளோட அன்பை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? எப்பயும் வந்து நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், தாழ்மையான கமெண்ட் போடுங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.